அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பென்ஸ் சேனல்ல ஒரு வித்தியாசமான சிறுகதைய பத்தி தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு இங்கிருந்தே துவங்கட்டும். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுமித்ரா காலை நேர பரபரப்பில் இருந்தாள். மனதுக்குள் எண்ணங்கள் சுழல ஒவ்வொரு வேலையாக பார்த்துக் கொண்டிருந்தாள். சட்னி தயாராகிவிட்டது. ஃப்ரிட்ஜில் உள்ள மாவை வைத்து காலை டிஃபினை முடித்து விடலாம். மதியத்திற்கு மட்டும் மசாலா அரைக்க வேண்டும். நறுக்கிய காய்கறியை தாளித்து விட்டால் குழம்பும் தயாராகிவிடும். அடுப்பில் இவற்றை வைத்துக்கொண்டே குளித்து உடை மாற்றி பின்னலிட்டு தயாராக வேண்டும். கையில் இருந்த கேரட்டின் தோலை சீவிக்கொண்டே உடலை லேசாய் பின்புறம் சாய்த்து பெட்ரூமை எட்டி பார்த்தாள். இன்னமும் பிரதாபன் தூங்கிக் கொண்டிருந்தான். அருகில் மகள் ரக்ஷனா மெல்லிய சிரிப்போடு மீண்டும் அடுப்பில் கவனம் செலுத்தினாள். குக்கரை மூடி வைத்து இரண்டையும் சிம்மில் வைத்துவிட்டு குளிக்கத் தயாரானாள். அவளுக்குள் மீண்டும் நினைவுகள் சுழன்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாள்தான். ஆனாலும் 2 வேளைக்கும் சேர்த்து மொத்தமாக சமைக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் வேலை இழுத்துக்கொண்டே போகிறது. என்னதான் சீக்கிரம் எழுந்தாலும் சமைப்பது, குளிப்பது, குழந்தையை தயார் செய்வது என்று நேரத்தை எட்டிப் பிடிக்க முடியவில்லை. அப்போது விஷ என்று குக்கரிலிருந்து சத்தம் வந்தது. மீண்டும் ஒருமுறை குக்கர் விசிலடிக்கவே, இரு இரு வர்றேன் என்றபடி தலையில் துண்டை கட்டியபடி நைட்டியுடன் வெளிப்பட்டாள். அடுப்பை அணைத்துவிட்டு ஃப்ரிட்ஜ் மேல் இருந்த கையடக்க கடிகாரத்தை பார்த்தாள். அவளின் நெற்றி சுருங்கியது. நேரமாகிவிட்டதே. சரசரவென்று சமையல் வேலையை மீண்டும் தொடர்ந்தாள். மனதிற்குள் புலம்பத் தொடங்கினாள். என்ன போட்டி போட்டாலும் இந்த கடிகார முள்ளின் வேகத்தை ஜெயிக்க முடியவில்லை. அந்த முள்ளிற்கு என்ன? ஹாயாக உட்கார்ந்து காப்பி குடிக்காது, பேப்பர் படிக்காது, துணி துவைக்காது. அதைவிட முக்கியம், சிங்கில் கிடக்கும் பாத்திரங்களை தேய்க்காது. சும்மா சுத்தி கொண்டே இருந்தால் போதும். நான் அப்படியா என்று நினைத்தபடி திரும்பி கடிகாரத்தை பார்த்தாள். சில சென்டிமீட்டர்கள் நகர்ந்திருந்தது. சின்னதாய் திடுக்கிட்டாள். இடுப்பில் கை வைத்துக் கொண்டு கரண்டியை நீட்டியபடி கடிகாரத்தை முறைத்தாள். உன் கால் என்ன சக்கரமா கட்டியிருக்க? கொஞ்சம் மெதுவாத்தான் போயேன் என்றாள். என்ன சுமி, கடிகாரத்தை பார்த்து பேசிட்டே இருக்க என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்ப தூக்க கலக்கத்தோடு பிரதாபன் சமையலறைக்குள் நுழைந்தான். சுமித்ராவிற்குள் சின்னதாய் வெட்கமூட்டிக் கொண்டது. பாருங்க, இந்த வாட்ச் என்னமாய் ஓடுதுன்னு என்றாள். ஆரம்பிச்சிட்டியா? வாட்ச் மட்டும்தான் பாக்கி இருந்தது. இப்போ அது கூடவும் பேச ஆரம்பிச்சிட்டியா என்று சிரித்தபடி பிரஷ் துண்டோடு பாத்ரூமை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சுமித்ரா இப்படித்தான். இவளது குணமே அலாதியானது. தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் நேசிப்பாள், ஸ்லாகிப்பாள், கொண்டாடுவாள். இதில் உயிரற்ற அக்கறையும் பல நேரங்களில் சிக்கி பரிதவிப்பிற்கு உள்ளாகும். இந்தாங்க காஃபி என்றபடி சூடான டம்ளரை நீட்டினாள். தலையை துவட்டிக் கொண்டே காப்பியை வாங்கியவன் ஹாலில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான். என்னங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லேட்டா எந்திரிச்சு மெதுவா வேலைய பார்க்கலானா? இன்னைக்கும் இப்படி பரபரப்பா இருக்கே. என்னப்பா பண்றது? அந்த அனாதை இல்லத்துல இன்னைக்கு பார்த்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க என்றபடி காப்பியை குடித்தான். மாசத்திற்கு 2-3 நாள் அங்க போய் அன்னதானம் பண்றீங்க. போதாக்குறைக்கு முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம்னு வேற என சுமித்ரா பேசுவதை கேட்டுக்கொண்டே பிரதாபன் காப்பியை குடித்து முடித்தான். டம்ளரை வாங்கிய சுமித்ரா, ஞாயிற்றுக்கிழமையாவது எங்களுக்கு ஒதுக்கலாம்ல என்று கூறியபடி காலி டம்ளரை சிங்கில் போட்டுவிட்டு திரும்பினாள். என்னம்மா பண்றது? தவிர்க்க முடியல. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். அட்ஜஸ்ட் பண்ணியே நான் டயர்டா ஆயிட்டேன் என்றாள் சலிப்புடன். பிரதாபன் நெற்றியை சுருக்கி சுமித்ராவை வித்தியாசமாய் பார்த்தான். என்ன சுமி சொல்ற? பொது சேவை செய்யறது தப்பு இல்லைங்க. ஆனா வீட்டை மறந்த சேவை தேவைதானா? பிரதாபன் திடுக்கிட்டான். என்னடி இப்படி சொல்லிட்ட? வெளியில போனா உன்னை மறந்ததா ஆயிடுமா? அது இல்லீங்க. எங்க மேல பிரியமா இருக்கீங்க. வேணுங்கிறத வாங்கி தர்றீங்க. அது இல்ல பிரச்சனை. ஆனா சேவையில காட்டுற ஆர்வத்தை, நேரம் ஒதுக்கறத எங்ககிட்டயும் காண்பீங்க என்றாள். தொடர்ந்து கணவரின் தலையை வாரியபடி சுமித்ரா பேசினாள். ரக்ஷனாவிற்கு நீங்க நேரம் ஒதுக்கறது இல்ல, கூட விளையாடுறது இல்ல. ரொம்ப ஃபீல் பண்றா. பிள்ளைகளுக்கு அப்பா கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அது இங்க பலவீனமா கிடக்கு என்றாள். இதை கேட்டதும் பிரதாபனுக்கு சின்னதாய் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்போ குடும்பம் குழந்தைன்னு ஆகிட்டா பொது சேவைய மறந்துட வேண்டியதுதானா? சுமித்ரா இடுப்பில் கை வைத்தபடி செல்லமாய் முறைத்தாள். ஒண்ணு அந்த கடைசிக்கு போயிடுறீங்க, இல்லைன்னா இந்த கடைசிக்கு வந்துடுறீங்க. என்னதாண்டி சொல்ல வர்றே? பிரதாபனுக்குள்ள லேசாக எரிச்சல் ஏற்பட்டது. அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் சுமித்ரா.
வசதி இருந்தாலும் சேவை செய்யற வாய்ப்பும் மனசும் எல்லோருக்கும் வந்துடாதுங்க. அது உங்ககிட்ட இருக்கிறது பெருமைதான். அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தாங்க. அந்த வகையில நான் கொடுத்து வச்சவ. பேசிக்கொண்டே அனாதை இல்லத்திற்கு தேவையான உணவுகளை பேக் பண்ணத் தொடங்கினாள். நீங்க செய்யற உதவியும் சேவையும் நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை நல்லா வச்சிருக்கோம். ஆனா நீங்க அதுலயே மூழ்கிடுறீங்க. சேவையும் செய்யணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நேரமும் ஒதுக்கணும். எப்படா சாயந்தரம் வரும்? அட, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சேன்னு நானும் ரக்ஷனாவும் குஷியா இருக்கிறப்போ எங்களுக்கான நேரத்தையும் நீங்க பங்கு வச்சிடுறீங்க. பிரதாபன் குழப்பத்தோடு சுமித்ராவை ஏறிட்டான். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சாப்பாடு, குழம்பு, கூட்டு என்று பளிச்சென்று அடையாளம் தெரியும் வகையில் வித்தியாசப்படுத்தி பொட்டலம் கட்டி முடித்திருந்தாள். பின்பு கணவர் பக்கம் திரும்பி, உங்க உணர்வையும் விட்டு கொடுக்க கூடாது. அதே சமயம் குடும்பத் தலைவனுக்கான ரோலையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துற குணம் வீட்டில் இருந்துதாங்க தொடங்கணும். லேசாய் பிரதாபனின் முகவாயை பிடித்து செல்லமாய் ஆட்டி, ஓகேயா என்றாள். பின்பு ஒவ்வொரு பார்சலாக எடுத்து வைத்துக் கொண்டே பேசினாள். நாகம்மாள் பாட்டிய கேட்டதா சொல்லுங்க. ராமு தாய் அம்மாவுக்காக உப்பு காரம் கம்மியா இன்னைக்கு தயார் பண்ணி வச்சிருக்கேன். பழனிச்சாமி தாத்தாவுக்காக கொஞ்சம் காய்கறி சூப் செஞ்சிருக்கேன் என்றாள். பிரதாபன் அவளை வியப்பாய் பார்த்து கொண்டே இருந்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? சாரிப்பா, சின்ன வயசுல எனக்கு உதவி பண்ண யாரும் இல்ல. அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அதனால என்று அவன் தொடர்ந்து பேச முயல மேற்கொண்டு பேச விடாமல் சுமித்ரா அவன் வாயை பொத்தினாள். எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே. மறுபடியும் எதுக்கு? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஓகேயா என்றபடி கணவரின் முடியை லேசாய் சிலுப்பி விட்டாள். பிரதாபன் மனதில் சின்ன மாற்றம் ஏற்பட்டிருந்தது. சிரித்தபடி டாட்டா காண்பித்துவிட்டு கதவை பூட்டி வீட்டிற்குள் வந்தாள். சுவர் கடிகாரத்தை பார்த்ததும் நின்றாள். பொய்க்கோபத்துடன் வேகமாய்த்தான் போயேன் என சுட்டு விரலால் மிரட்டத் தொடங்கினாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு கதையோட நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.